எவ்வளவு ஆணவம் இருந்தால் இந்த குடும்பம் இந்த வேலையை பார்க்குங்க. யோசிச்சு பாருங்கள். அரசு பணத்தில் எவ்வளோ தெரியுமா? அந்த 134 அடி சிலைக்கு எவ்வளோ தெரியுமா திட்டம் மதிப்பீடு? 80 கோடி ரூபாய்ங்க அந்த பேனா சிலைக்கு. தெரியுமா? திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனேயே கடுமையான சர்ச்சைகள் எழுந்து இது சம்மந்தமாக ஒரு கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடந்துச்சு. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் போய் கலந்துக்கிட்டு பேசும்போது பேனா சிலை வச்சா நானே போய் அதை உடைப்பேன் அப்படின்ட்டார். மீனவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதெல்லாம் வந்த பிறகு சத்தம் போடாமல் இந்த பேனா சிலை திட்டத்தை கம்முன்னு விட்டுட்டாங்க. அப்பாவோட பேனாவுக்கு கடலுக்கு நடுவில் 134 அடி உயரத்துக்கு செலவைக்கிறேன்ட்டு திட்டமிடுறாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இந்த குடும்பத்துக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு ஆணவம் பிடித்த இந்த குடும்பம் தாங்க திருப்பி ஆட்சிக்கு வரணும், எப்படியாவது ஜெயிச்சு திருப்பி தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க உங்களை தேடி. இந்த குடும்பம் திருப்பி ஆட்சிக்கு வரலாமா? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஆணவம் இருக்கும். எல்லாமே அவங்களுக்கு வேணும். சினிமா துறைனா அவங்களுக்கு வேணும், மணல் குவாரினா அவங்களுக்கு வேணும், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கான்ட்ராக்ட்னா அவங்களுக்கு வேணும், ஹைவேஸ் கான்ட்ராக்ட்னா அவங்களுக்கு வேணும். எல்லாமே இந்த குடும்பம் எடுத்துக்கிச்சுன்னா இந்த 11 மார்ச் அன்று தமிழகத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு குடும்பம் ஏடிஎம்மாக நினைத்து கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ரொம்ப அழகாக சொன்னார். கிட்டத்தட்ட அவர் சொன்னது கரெக்டு தானே. இந்த குடும்பம் தமிழ்நாட்டை தங்களோட ஏடிஎம்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்மில் போய் கார்டு போட்டால் துட்டு எடுக்கலாம்ல, அது மாதிரி இந்த குடும்பம் தமிழ்நாட்டை தங்களோட ஏடிஎம்னு நினைக்கிறாங்க. மோடி அவர்களே சொன்னார், இந்த குடும்பம் இதை ஏடிஎம்மை பயன்படுத்த, தமிழகத்தை ஏடிஎம்மை பயன்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன், மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள்னு சொன்னார். அதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தப்பித்தவரை கூட இந்த கொள்ளை கூட்டம், இந்த குடும்பம் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. இதை உறுதி செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது. முதலமைச்சர் வராரு, இவர் ஸ்டாலின் வராரு, அவங்க மனைவி துர்கா வராங்க, பட்டத்து இளவரசர் உதயநிதி வராரு, அவரது மகன் இன்பநிதி வராரு. இல்லை இவ்வளோ வார்த்தைகள் பேசுகிறாங்க, வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாங்களே, ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலான்னு தப்பித்தவரை கூட வாக்களித்து விடாதீர்கள். அப்படி தப்பித்தவரை நீங்கள் உதயசூரியனுக்கோ அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ வாக்களித்தீர்கள் என்றால் தீராத பாவத்தை செய்தவர்களாகுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பாவம் திமுகவுக்கும் அது கூட கூட்டணி கட்சிக்கும் நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா அதை விட மாபெரும் பாவம், மகா பாவம் வேறு எதுவுமே கிடையாது. இதை மனசில் வச்சுக்கிட்டு தேர்தல் என்று நல்ல முடிவை எடுங்கள்.